உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு தெரியுற மாதிரி அந்த ஜோசியக்காரி சொல்லிட்டு போனதுல இருந்தே இவனுக்கு இப்படிதான் இருக்கு போல. ஏதா இல்லதா விளக்கெல்லாம் அமிச்சு எரிஞ்சது தெரியுமா? அமானுஷ குரல் எல்லாம் கேட்டுச்சுதா. என்ன அமானுஷமான குரல்? அந்த ராகமா குரலா? டேய் கொஞ்சம் கம்மன் இருக்கியா? அப்பா எதுக்குப்பா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லதா கத்தி கையில வச்சிருக்காதா. டேய் உனக்கு ஆப்பிள் சாப்பிட நேரம் காலம் கிடையாதா? இந்த நேரம் பார்த்தா சாப்பிட்டுட்டு இருப்பியா? நீ எதுக்கு என்ன திட்டிட்டு இருக்க? பாஸ்டது தூக்க வரல. நீ என்ன சமைச்சா வச்சிருக்கிற? கிச்சனுக்கு போன ஃப்ரூட் தான் இருந்துச்சு, எடுத்து சாப்பிட வந்தேன். அதுக்குள்ள இந்த ஆள் என்ன பார்த்து பயந்து போனா? ஏன் தப்பாடி? அவனை போக சொல்லிருந்தா கத்தி எடுத்துட்டு என்ன குத்துறக்கு வந்தாத்தா. குத்துறக்கு தான் வந்தாத்தா, சத்தியமா சொல்றேன். டேய் சும்மா இருடா. பாதி தூக்கத்துல எந்திரிச்சு எல்லாரும் ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஏன்டாலே உங்க அப்பா நான் தர்காவுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வா. இவ்வளோ பெரிய மீசை வச்சுட்டு பச்சை புள்ள மாதிரி பயந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. நீ அப்பாவை ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வை. சரிக்கா. அப்பா வாங்கப்பா போலாம் வாங்க. அப்பா என்னப்பா? பொம்மை தானே, ஏதோ சிங்கம் புலி பார்த்த மாதிரி பயப்படுற. என்னையும் சேர்த்து பயமுடுத்திட்டு போ, குத்திரம் போ. சும்மா இருங்க மாமா. டேய் அப்பா வராரு. எதுக்கு இதெல்லாம்? எனக்கு தான் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கல நானு. இந்த பாட்டே, அவருக்கு எதோ ஆகுதோ இல்லையோ, எனக்கு நிம்மதியா இருக்கணும். அந்த ஆளை வந்து உட்கார சொல்லு. ஆப்பிள் வெட்ட கத்தி எடுத்தா நடுக்க வருது, லைட் ஆஃப் பண்ணாலும் நடுக்க வருது. சும்மா பேச்சு மட்டும் வீர மாதிரி பேச வேண்டியது. உட்கார சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சும்மா இரு. அப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோப்பா, எங்களுக்காக அட்லீஸ்ட் உட்காரலாம்ல. என்னத்த நீ வேற. இல்லை தள்ளி உட்கார்றா. இவன் ஒருத்த கத்தி கத்தி கையில வச்சிருக்கேடா. சேட்டா அந்த மாலையை போட்டுக்கோ. நம்புதுரையா மாமனு மருமகனு சண்டை போடாம இருக்க, ஒத்துமையா இருக்க ஏதாவது பூஜை பண்ணி கொடுங்க சாமி. இவங்க 2 பேரும் தொல்லையை தாங்க முடியல சாமி. மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேராது, அது போல மருமகனும் மாமனும் ஒண்ணு சேராது. அது விதியம்மா. என்னாச்சு சாமி? என்ன காத்தடிக்குது, விளக்கலா கீழே விழுகுது? ஆபத்து பெருசா இருக்கு தம்பி. கண்டம் தாண்டறது கஷ்டம்னு பகவதி சொல்றா. அப்போ ஜோசியக்காரங்க சொல்லிட்டு போன மாதிரி தப்பா நடந்துருங்களா? என்னோட இந்த இத்தனை வருஷ பூஜையில இந்த விளக்கு இப்படி விழுந்ததே இல்லம்மா. இதோட இந்த வெயிட்டுக்கு காத்தடிச்சு கீழே விழுகுமா? சாமி, அந்த அம்மா சொன்னது பழிக்கூடாது. அதுக்காக என்ன பரிகாரம் பண்ணுமோ நீங்க சொல்லுங்க, நாங்க பண்றோம். சில காரியங்களுக்கு பரிகாரம் இல்ல தம்பி. பாவ புண்ணிய கணக்கு பார்த்துதான் இங்க எல்லாமே நடக்குது. நாம செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இந்த லோகத்துல நியாய கணக்கு பார்க்கப்படுது. சாமி அதெல்லாம் சரிதாங்க சாமி, உயிர் பிரச்சனை, நீங்க பார்த்து சொல்லுங்க. நீ கொஞ்சம் முன்னாடி வாங்க தம்பி, முன்னாடி வா. கரெக்டா வச்சாரா?
கொடுக்கிற கை உனக்கு. இது வரைக்கும் நீ செஞ்ச பாவம் எல்லாம் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவம் தான். உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கும்படி இந்த மலையாள பகவதி கிட்ட நான் வேண்டிக்கும். சரிங்க சாமி. சேட்டா முன்ன வாங்க வாங்க. சுயநலம் சூழ்ந்த கை உங்களுக்கு. பாவங்களை மூட்டையில சுமந்துகிட்டு இருக்கீங்க. உங்க வயசுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லையா? அதனால உங்க வாழ்க்கையே நிம்மதி இல்லாம இருக்கும். இதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து என்ன உட்கார வச்சீங்களா நீங்க? இவனை நல்லவன் ஆக்குறதுக்கு என்னைய கெட்டவன் ஆக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? ஏங்க பூஜை முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. லட்சுமி இங்க பாரு, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். இவர் காசை புடுங்கறதுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை போய் நம்பிட்டு இருக்கிறேன் நீ கூறுகட்டவா? என்ன அவருடைய பாவ கணக்கு அவரையே பழுதிக்க போகுது தம்பி. சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. என்னதான் இருந்தாலும் அவர் என் மாமனார். நல்லதா ஏதாவது சொன்னீங்க. அந்த ஜோசியக்காரி சொன்னது நடக்கவே கூடாதுங்க. சில பாவங்களை சில புண்ணிய கணக்கு மறைச்சிடும்னு வேதத்துல சொல்லி இருக்கு. அது போல அவரோட பாவத்தை உங்களோட புண்ணிய காப்பாத்தினாதான் உண்டு. இல்லைன்னா ஜக்கம்மா வாக்கு நிச்சயம் பழிக்கும். சாமி அதுக்காக என்ன பரிகாரம் பண்ணுமோ நீங்க சொல்லுங்க. நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய காலடி படுற கோயில் ஸ்தலத்துல இத போட்டு உடைச்சிடுங்க. ம். இன்னையில இருந்து 3 நாளைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல மஞ்சள் தெளிச்சு வேப்பலை கட்டி வைங்க. காலையில விடியறதுக்குள்ள அதை கழட்டி ஊர் முச்சந்திக்கு அதை கொண்டு போய் போட்டுருங்க. ம். இதெல்லாம் அந்த ஆபத்து நடக்க கூடாதுன்னு சொல்லி வேண்ட வேண்டுதல் தான். இது நடக்கணுமா நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல, அந்த கடவுள். திரும்பவும் சொல்றேன், நீ செஞ்ச புண்ணியம்தான் அவரை காப்பாத்தணும்னா காப்பாத்தும். இல்லைன்னா எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.